அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம 80 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். இது தேர்வு எண் 8. இந்த 80 பொதுறிவு வினாக்களும் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதனுடைய பங்களிப்பு, தமிழகத்தில் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதனுடைய பங்களிப்பு, 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தோற்றுவித்ததுக்கு அப்புறம் மிதவாதிகளுடைய பங்களிப்பு, தீவிரவாதிகளுடைய பங்களிப்பு. சரிங்களா? இது ஓரியன்டாக தான் இன்றைக்கி 80 கேள்விகளும் இருக்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. அப்போ தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? அப்போ இந்த இயர் முக்கியம், இதை ஒழிச்சவர் முக்கியம், இந்த ஒழிக்க உறுதுணையாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றது முக்கியம். என்ன ஒழிச்சாங்க? சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அப்போ சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா என்ன சார் அப்படின்னா, 1829க்கு முன்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரை எரிக்கக்கூடிய அந்த தீயிலேயே அவங்களுடைய மனைவியும் எரிஞ்சு செத்து போயிடணும். சரிங்களா? விருப்பம்னாலும் இது கட்டாயப்படுத்தப்பட்டது, சம்பிரதாயமாக இருக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் ரொம்ப அரும்பாடுபட்டிருப்பார். சரிங்களா? இவர் தோற்றுவித்த சமயம் தான் 1828 சமாஜம். சரிங்களா? பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு சமாஜத்தை தோற்றுவிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ இவரை தான் நம்ம வந்து சீர்திருத்த இயக்கத்துடைய முன்னோடி, இந்திய சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே சரியான கூற்று தான். இவங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவைகள் மறுமண சட்டம் இயற்ற வழிகோலியது அப்படின்னு இருக்காங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராவ் இவருடைய பணி தான் 1856 டல்லோசி பிரபு விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1867 பிரார்த்தன சமாஜம் எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பம்பாயில் நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூல் சங்கர் அப்படின்றது தான். சரிங்களா? இவர் தான் இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூதர்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், மதமாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு தயானந்த சரஸ்வதி தான். சரிங்களா? அவர் தான் இந்த சுத்தி சம்பிரதாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேய செல்வாக்கிற்கு தாக்கப்பட்ட சரிங்களா முதல் மாகாணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்குக்கு தாக்கத்திற்குட்பட்ட முதல் மாகாணம் எதுனா வங்காளம் தான். வங்காளம் தான் எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தாக்கம் அடையும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து 11th 12th இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? 10வது வரைக்கும் இருக்கிற புத்தகத்தில் அந்த கண்டென்ட்டே இல்லை. அடுத்தது 11வது கொஸ்டின், சத்யபிரகாஷ் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றதான் சரியான விடை. இப்போ இது பிரம்மஞான ஃபில்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா அடையாறில் தான் அமைஞ்சிருந்தது. சென்னையில் அடையாறில் தான் அந்த பிரம்மஞான சபையின் தலைமையிடம் இருந்தது. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லி முழங்கினார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தியோபந்த் இயக்கம் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ தியோபந்த் இயக்கம் தான் இஸ்லாமிய சமூகத்தினருடைய சமய மீளுருவாக்கம், அதாவது பழமையான விஷயங்களையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இயக்கம் எது? இந்த தியோபந்த் இயக்கம் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு 11th 12th புத்தகத்தில் இருந்தாலுமே இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ பார்சி செய்தித்தாள் அப்படின்னு சொல்லும்போது ராஸ்ட் கோப்தர் அப்படின்றது, தியோபந்த் இயக்கம்ன்றது முகமது காசிம் நானாதேவி அப்படின்றவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. விவேகானந்தர் அப்படின்னு சொல்லும்போது நவீன இந்தியாவுடைய விடிவெள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடலூரில் நிறுவியிருப்பார். சரிங்களா? இவர் மருதூரில் பிறந்திருப்பார். வடலூரில் தான் ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலை அப்படின்றத நிறுவியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வள்ளலார். சரிங்களா? ராமலிங்க அடிகளார் அவங்க தான் வந்து இந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றத நிறுவியிருப்பார். சரிங்களா? வள்ளலார் தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன ஒரு வள்ளலார் தான். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை. சரிங்களா, இது தேவையில்லை நமக்கு. 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இல்லை. இது எஸ்ஐ கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரிவிஷனுக்காக, அதனால் அது தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் 1907 வந்து தொடங்குவார். அவர் இறக்குற வரைக்குமே இந்த பத்திரிகையை வந்து நடத்துவார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒண்டி வீரன் என்பவர் யாருடைய படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றிருந்தார் அப்படின்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருப்பார். இந்த பூலித்தேவர் யாருன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை எதிர்த்த முதல் இந்தியர். சரிங்களா, எதிர்த்து ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னர் யார்? பூலித்தேவர் தான். சரிங்களா, இதுதான் இவரை பற்றி கேட்கணும்னா கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலு நாச்சியார் டேஷ் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தார் அப்படின்னா சிவகங்கையுடைய மன்னர் தான் அந்த முத்துவடுகநாதர். சரிங்களா, அவரை வந்து மணந்துக்கிறாங்க. மணந்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. காளையார் கோவில் போரில் வந்து இந்த முத்துவடுகநாதரை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த வேலு நாச்சியார் அப்படின்றவங்க திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலி, சரிங்களா, திண்டுக்கல் கோபால நாயக்கர், மருது சகோதரர்கள் இவங்களுடைய ஆதரவு, சரிங்களா, இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய இவங்க சிவகங்கையை வந்து மீட்டு எடுக்கிறாங்க. சரிங்களா, 1780 சிவகங்கையை மீட்டு மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொள்கிறார். சரிங்களா, இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்ணரசி அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு வேலு நாச்சியார் தான். சரிங்களா, இதான் இவங்களை பற்றி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த உடன்படிக்கையினால் தமிழகத்தில் ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை செலுத்தினர்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, 8வது புக்கில் இருக்குது. கர்நாடக உடன்படிக்கை. சரிங்களா, அப்போ இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் நேரடியாக வரி வசூலிக்கிற முறை வந்து தமிழகத்தின் மீது அவங்க வந்து செலுத்துகிறாங்க. சரிங்களா, குறிப்பாக தென்னிந்தியா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் தான் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு பிசி எக்ஸாமில் ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26வது கொஸ்டின், பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஸ்வநாத நாயக்கர், மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதன் கூட ஆலோசித்து 1526 இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. சரிங்களா, அப்போ இவருடைய நாடுன்றது 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்னு சொல்லி 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்போ கிழக்கு பாளையங்கள்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பூலித்தேவருடைய கண்ட்ரோல்லையும், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு கிழக்கு பாளையம் சொல்லும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கண்ட்ரோல்லையும், மேற்கு பாளையங்கள்னு சொல்லும்போது பூலித்தேவருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கும். சரிங்களா, அப்போ விஸ்வநாத நாயக்கர் தான் இந்த பாளையக்காரர் முறையை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது யாருன்னா காக்கத்திய மன்னர்கள் தான் அறிமுகப்படுத்தி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்து தான் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 27வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்திற்கு காந்தியடிகள் எப்பொழுது தலைமை ஏற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த கொஸ்டினே வந்து ராங்கு. சரிங்களா, இது எப்படி ஆக்சுவலி கேட்டிருக்கணும்னா 1919 அப்படின்னு சொல்லும்போது ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்கணும். இந்த கொஸ்டின் தப்பு. அடுத்தது பாருங்கள், ஒடிசா பஞ்சம் ஏற்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1866. சரிங்களா, 8வது புக்கில் இது உங்களுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் நமக்கு கேட்க மாட்டாங்க, அது 11th 12th புக்கில் இருக்குது. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்றத வெளியிட்டவர் யாருன்னா மெக்காலே பிரபு அப்படின்றவர் தான். சரிங்களா, மெக்காலே பிரபு அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்து பிரார்த்தன சமாஜம்ன்றது ஆத்மாராம் பாண்டுரங்க தான் தோற்றுவிச்சிருப்பார். அதுவும் கரெக்டு தான். அலிகார் இயக்கம்னு சொல்லும்போது சர் சையத் அகமது கான் தான் தோற்றுவிச்சிருப்பார். அதுவும் கரெக்டு தான். ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது இதை தோற்றுவித்தவர் யார்? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் தோற்றுவிச்சிருப்பார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து தவறான இணை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதுதான் காலத்தால் முற்பட்ட, சரிங்களா, தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். சரிங்களா, ஒரு அமைப்பு. அப்போ 1852 தான் அந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கஜிலு நரசிம்மு அப்படின்றவர் தான் இதை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா, கஜிலு லட்சுமி நரசிம்மு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ இதில் இருந்தவங்க எல்லாருமே வணிகர்கள் தான் இருந்திருக்காங்க பெரும்பாலும். அதனால் அந்த அமைப்புன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை மாகாண சங்கம், சரிங்களா, சென்னை மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1884 உருவாக்கப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பம்பாயில் நடைபெற்றிருக்கும். 1885 நடந்திருக்கும். WC பானர்ஜி அப்படின்றவர் தான் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்த கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா WC பானர்ஜி. இந்த காங்கிரஸ் கட்சி 1885 உருவாவதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா A.O. ஹியூம் அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால கங்காதர திலகர் தான். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளின் தந்தைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடிய வீரர் இவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தர் ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி தான். சரிங்களா, அப்போ அடுத்த கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்திய தேசியத்தின் முதும்பெரும் தலைவர் என அறியப்படுவோரும் தாதாபாய் நௌரோஜி தான். சரிங்களா, அப்போ இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தர் அப்படின்ற பத்திரிகையெல்லாம் நடத்தியிருப்பார். இந்திய தேசியத்தின் முதும்பெரும் தலைவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ரெண்டு டைம் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, சரிங்களா, 2வது காங்கிரஸ் மாநாடு, சரிங்களா, அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். 3வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும்? நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கும். சரிங்களா, மக்கீஸ் தோட்டம் அப்படின்ற பகுதி, 1000 விளக்கு பகுதியில் இருக்கிற மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான். ஆலம் ஆக்டோய் ஹியூம் அப்படின்றவர் தான். ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி இவருடைய தலைமையில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது தோற்றுவிக்கப்படும். இந்த காங்கிரஸ் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அப்போ இந்திய மக்கள், சரிங்களா, அதிகமாக போராட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ வெள்ளைக்காரன் நினைக்கிறான் இவங்க போராடிட்டு இருந்தாக்கா வருவாய் வந்து குறையும். ஏன்னா எந்த ஒரு அரசுமே போராட்டம், சரிங்களா, அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்து வருவாயின்றது குறையும் இல்லையா, மக்களுடைய வாழ்வாதாரமும் குறையுது. அப்போ வரி வசூலித்தோம்னா வருவாயும் குறையுது. புரியுதா, பொருளாதாரம்ன்றது சரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த போர் இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெள்ளைக்காரன் நினைக்கிறான். அப்போ தான் இந்த மக்கள் எல்லாமே அங்கங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் காங்கிரஸ் கட்சியை வந்து உருவாக்குறாங்க 1885. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் மூலமாக அரச பிரதிநிதிகிட்ட வரணும். அரச பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிரச்சனைகளை போயிட்டு மகாராணிகிட்ட சொல்லுவாங்க. மகாராணி பார்த்து உங்களுக்கு செய்வாங்க. சரிங்களா, அப்படி தான் வந்து உருவாக்கப்படுது. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சின்றது விடுதலை பெறுறதுக்காக உருவாக்கப்படல, அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. பிற்காலத்தில் தான் இது வந்து ஒரு சுதந்திர அமைப்பாக மாறுது. இந்திய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, நீதி கட்சியை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. 1916 தான் சரியான விடை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். 41வது கொஸ்டின். 1916 ஏப்ரலில் பூனேவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா பால கங்காதர திலகர் தான். மகாராஷ்டிரா பகுதியில் தோற்றுவிப்பார் இவர். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதராஸ் பகுதியில் தோற்றுவிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1920 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தமிழர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன் பர்டிகுலராக அந்த 1920 கேட்டிருக்காங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து நடைபெறும். சரிங்களா, அதுக்கு அனுமதி கொடுத்தது கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு தான். அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் சி விஜயராகவாச்சாரி. சரிங்களா, சேலத்தை சார்ந்த சி விஜயராகவாச்சாரி அப்படின்றவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 43வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ராஜாஜி தான். ராஜகோபாலாச்சாரி அவருடைய தலைமையில் தான் இங்கே வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது நடக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரத மாதா சங்கம் என்பது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படின்ற ஒரு ஆள் நிறுவப்பட்டது தான் அந்த பாரத மாதா சங்கம் அப்படின்றது. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா அப்படின்றவர் தான். பி ரங்கையா அப்படின்னு தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமலை அடிகளார் தான் உங்களுக்கு தமிழ் மொழியுடைய தூய்மைவாதத்துடைய தந்தை. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835 தான் இந்தியாவில் ஆங்கில கல்வி அப்படின்றத அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசியிருக்காங்கன்றதை பாருங்களேன். இந்த பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள். சரிங்களா, தீவிரமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்று போராடிய தீவிர தேசியவாதிகள். அப்போ பெரியார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா, அப்போ தமிழ்நாட்டில் பெரியார்ன்றவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஆனால் இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா தீவிர தேசியவாதிகளை தான் பேசியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லும்போது யார் வந்திருக்கணும்? வ.உ. சிதம்பரனார் வந்திருக்கணும். சரிங்களா, வ.உ.சி தான் வந்திருக்கணும். ஆனால் பெரியார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பொருந்தாத ஒரு இணையாக இருக்குது. சரிங்களா, இது ஏன் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறோம்னா இது வந்து எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா கிரிட்டிக்கலாக யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்கணும், ஆனால் யோசிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக தானே, அப்படி தானே அவங்க எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்தது தான் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு வங்கப்பிரிவினை நடைபெற்றது? 1905 தான் வங்கப்பிரிவினை நடந்திருக்கும். இந்த வங்கப்பிரிவினை கொண்டு வந்த பிரபு யார் அப்படின்னா கர்சன் பிரபு. இவர் தான் கொண்டு வந்திருப்பார். திரும்ப வங்க இணைப்பு அப்படின்றது ஹார்டிக் பிரபால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்போ வங்காளம்ன்றது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த 1905.
அடுத்தது பாருங்கள், சுதேசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒரு சொந்த நாடு அப்படின்றது தான், ஒருவருடைய சொந்த நாடு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுய உதவி எனும் ஆக்க திட்டத்தினை கோடிட்டு காட்டியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான். சரிங்களா, உங்களுக்கு 10th புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 52வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1885 தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா, நம்ம சொன்னோம் ஏஓ ஹியூம், ஆலம் ஆக்டோய் ஹியூம் அப்படின்றவர் தான் இதை தோற்றுவிக்கிறாரு. இதோடைய முதல் மாநாடுன்றது உமேஷ் சந்திர பானர்ஜி, சரிங்களா, WC பானர்ஜி அப்படின்றவருடைய தலைமையில் பம்பாயில் நடக்கும். 2வது மாநாடு கொல்கத்தாவில் நடக்கும், தாதாபாய் நவ்ராஜி தலைமையில். 3வது மாநாடுன்றது நம்ம தென்னிந்தியாவில் நம்ம சென்னையில் மக்கீஸ் தோட்டத்தில் 1000 விளக்கு பகுதியில் நடக்கும். சரிங்களா, இதுக்கு வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முஸ்லீம் இன தலைவர், சரிங்களா, பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், 1000 விளக்கு பகுதி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1893 உலக சமய மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சிகாகோவில் நடைபெற்றிருக்கும். அதில் தான் நம்ம சுவாமி விவேகானந்தர் போய் கலந்துக்கிட்டு எனது சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு பேசுவார். அப்படி பேசும்பொழுது நம்ம இந்திய பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய உலக அரங்குக்கு தெரியப்படுத்துகிறார். சரிங்களா, இதனால் ஈர்க்கப்பட்டவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார், அயர்லாந்து பெண்மணி. சரிங்களா, இப்படி ஒரு தேசம் இருக்குதா, அந்த தேசத்தை நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லி இவர் பேசின அந்த சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசத்துக்கு வந்தவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார். வந்து இங்கே பிரம்மஞான சபைக்கு தலைமை தாங்குறாங்க. சென்னை அடையாறு பகுதியில் இருந்த பிரம்மஞான சபைக்கு தலைமை தாங்குறாங்க 1916. சரிங்களா, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபட்டிருக்கும், தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிஞ்சிருக்கும். சரிங்களா, காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டும் பிரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிரிவினைகளையும் ஒன்று சேர்க்கிறாங்க. சரிங்களா, 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்குது, அதில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. சரிங்களா, அப்போ சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குலாம்கிரி அடிமைத்தனம் எனும் நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிபாய் பூலே அப்படின்றவர் தான் அந்த குலாம்கிரி, சரிங்களா, இதுக்கு அடிமைத்தனம் அப்படின்றது பொருள், இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பைசா தமிழ் என்ற வாரப்பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா, தன்னுடைய பிரம்மஞான கருத்துக்களை பரப்புறதுக்காக இந்த நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படின்ற 2 பத்திரிகையை வந்து நடத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு தேசம், இந்தியா விடுதலை பெற எப்படி துயருற்றது அப்படின்ற புத்தகங்களை எல்லாமே எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிநவீன ரயிலில் வந்து வசதியாக அடிமையாக போகிறத விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ற கூற்றையெல்லாம் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், உங்கள் 10th புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திராவிட மகாஜன சபை அமைப்பின் முதல் மாநாடு அயோத்திதாசரால் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரியில் தான் நடத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின், திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு இருக்காங்க. திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை வந்து அயோத்திதாச பண்டிதர் தான் தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், இது வந்து நம்மளுடைய 10th புத்தகத்தில் இல்லை, 11th 12th புத்தகத்தில் இருக்குது, அதனால் இது நமக்கு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1882 திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா அயோத்தியதாச பண்டிதர் மற்றும் ஜான் ரத்தினம். சரிங்களா, ஜான் ரத்தினம், இதில் வந்து ஜான் திரவியம்னு கொடுத்துருக்கு, ஜான் ரத்தினம், இவங்க 2 பேருமே நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாம்தாரி இயக்கம் எனும் நாம்தாரி இயக்கம்ன்ற சீக்கிய சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம்தாரி அப்படின்னு சொல்லும்போது பாபா ராம்சிங் அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், அலிகார் இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எதுனா சிங் சபா அப்படின்றது தான். அலிகார் இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு என்ன? சிங் சபா. சிங் சபான்றது அமிர்தசரஸில் நிறுவியிருப்பாங்க. சீக்கியர்களுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த சிங் சபா அப்படின்ற அமைப்பு வந்து நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமத்துவ, இதுவுமே 11th 12th புக்கில் இருக்குப்பா, இது தேவையில்லை. அடுத்த கொஸ்டின், வேலூர் புரட்சி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? வேலூர் புரட்சி அப்படின்னு சொன்னோம்னா 1806 ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த வேலூர் புரட்சி. சரிங்களா, 1806 தான் நடைபெற்றிருக்கும். பூலித்தேவர் 1767 யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னா கேம்பல் அப்படின்றவர் தான். கேப்டன் கேம்பல் அப்படின்றவரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். தோற்கடிக்கப்பட்டு இறுதி காலம் எப்படி இருந்ததுன்னே தெரில. அவர் நாடு இல்லாத நிலையில் காட்டில் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. அவர் எப்படி இறந்தார்ன்றதை பற்றி யாருக்குமே தெரியல. அடுத்தது பாருங்கள், தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற கூட்டமைப்பை வெளியிடுறாங்க, அதை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனம் அப்படின்றது நாட்டுடைய விடுதலையை முன்னிறுத்தி முதல்ல வெளியிட்ட பிரகடனம் எதுனா அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான். அதை வெளியிட்டவங்களும் அந்த மருது சகோதரர்கள் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசு யார் அப்படின்னா வேலு நாச்சியார். சரிங்களா, வேலு நாச்சியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றது 1801 அறிவிக்கப்பட்டிருக்கும். பார்சி இயக்கம்ன்றது 1818, பிளாசி போர் 1757, சூரத் பிளவு 1907. சரிங்களா, இது எல்லாமே
கரெக்டாக பொருந்தி தான் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா, இதில் ஜவஹர்லால் நேரு வந்து தலைமையேற்றிருப்பார். இங்கே தான் பூரண சுயராஜ்யம் அப்படின்றத அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1930 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாளாக அறிவிப்பாங்க. ராவி நதிக்கரையில் மூவண்ண கொடி அப்படின்றது ஏற்றப்படும். சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றதுக்கு அனுமதி இங்கே வழங்கப்பட்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து காந்தியடிகள் பெரிய அளவில் கொண்டு போவார். உப்பு சத்தியாகிரகம் நம்ம பார்ப்போம் இல்லையா, நாடு பார்த்த மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலகங்காதர திலகர் தான் தீவிர தேசியவாதி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலூர் கோட்டையில் தீவிர தேசியவாதினா 2 பேர் வருவாங்கப்பா. பாலகங்காதர திலகர் ஒன்று, பிபின் சந்திரபால், 2 பேருமே தீவிர தேசியவாதிகள் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர் ஜான் கிடராக் அப்படின்றவர் தான். சரிங்களா, சர் ஜான் கிடராக் அப்படின்றவர் தான் புதிய இராணுவ விதிமுறைகள்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார். அக்னியோ அப்படின்ற தலைப்பாகை அறிமுகப்படுத்துவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய அந்த சமய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். இதுதான் வேலூர் கோட்டைக்கு உடனடி வேலூர் புரட்சி, வேலூர் கோட்டையில் நடந்த அந்த புரட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு உடனடி காரணமாக அமைஞ்சது எதுனா அந்த அக்னியோ அப்படின்ற தலைப்பாகை தான். அதை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் கிடராக் அப்படின்றவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு சொன்னது யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் தான் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடைபெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தி எங்கே இருந்தார் அப்படின்னா நவகாலியில் இருந்திருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியில் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூலித்தேவர் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விதவைகள் மறுமண சங்கம் 1861 ஏற்படுத்தியவர் யாருன்னா எம்ஜி ரானடே அப்படின்றவர் ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கட்டபொம்மன் கயத்தார் எனும் இடத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 அக்டோபர் 16 தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ இன்றைக்கி நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 80 கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா, தொடர்ச்சியாக நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு வாங்க. டெய்லி நம்ம இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரி 80 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூப்பா.